ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பாரி தமிழ் கேமிங். ஸோ இந்த கேமில் எதை பற்றினாக்கா ரோப்ளாக்ஸில் லூமியன் லெகசியோட பார்ட் 3 கேம் பிளே தான் பார்க்க வந்திருக்கோம். மறக்காமல் நாம் ஏற்கனவே இந்த கேமுக்கு பார்ட் 1 பார்ட் 2 ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த கேம் பிளே உங்களுக்கு புரியும். ஓகே, மறக்காமல் கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆனில் வச்சுருங்க. அப்போ தான் நான் அப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் இடத்துல முடித்ததுலேருந்தே நான் திரும்பி கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏதோ ஜிம் இருக்கான். அது எப்போயோ நான் விளையாண்டது கைஸ். ஏற்கனவே விளையாண்டுருக்கியே எங்கடா ஜிம்மு அப்படின்னு கேட்காதீங்க. நானே எப்போயோ விளையாண்டது, எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. நீங்கள் வேறு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். யார் கைஸ் மனப்பாடமாக வச்சுருக்கிறது? இது என்னது? இங்கே பாருங்க, போலீஸ்கார், மீசை வச்ச போலீஸ்கார், மீசை தாடி வச்ச போலீஸ்கார். இவர் மேலே ஏதோ காமிக்குது. என்னது சார்? இவருக்கு ஃபுட்டு வேணுமா? ஹெய்மா டவுனு ஏதோ 3 டவுனில் இருந்தான். ஸ்டேஷன் அந்த 3 டவுனுக்கு போகாதான், அங்கே போய் எனக்கு 3 ஃபுட்டு எடுத்துகிட்டு வாங்கிறாரு. சார் போங்க சார் அந்த பக்கம். நான் இன்னும் இங்கேருந்து இங்கே ஜிம்மு தேடி வந்தாக்க நீங்கள் என்ன ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளார கூப்பிட்டு போகிறீங்க. நான் ஜிம்மு இங்கே எங்கே இருக்குது? இங்கே எதுடா ஜிம்மு? இது சிலவெண்ட் ஷெஷ்மா டவுன்டா டேய். ஷெஷ்மா டவுன் இது. இங்கே வழி போகுது. இங்கே தான். யார்ரா இந்த 3 பசங்க? ஐ நெவர் ஹேட் அ மோர் டிஸ்ரெஸ்பெக்ட். உங்களை மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்மத்தை நான் பார்த்தே இல்லை. உங்களை மாதிரி ஒஸ்ட்டு பேட்ச் இந்த ஸ்கூல்லே நான் பார்த்து ஒஸ்ட்டு பேட்ச் நீங்கள் தான்டா. ஏழை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு திட்டுறாரு. ஐ எம் கோயிங் டு ஹேவ் டாக். உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறேன் பாருங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு இப்போ எங்களை திட்டிகிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் இனிமேல் வரமாட்டோம் அப்படிங்கிறாரு. இந்த சின்ன பொண்ணு நடுவில் ரெட் கலர் ஹேரு. ஆமாம் நாங்கள் இனிமேல் வரமாட்டோம். இந்த சப்பா ஸ்கூலு, அதாவது எப்படி சொல்கிறது, லேம் ஸ்கூல்னால் என்னென்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு டம்மி ஸ்கூலுக்குலாம் நாங்கள் இனிமேல் திரும்பி வரமாட்டோம் அப்படிங்கிறாரு இந்த பொண்ணு, சைடில் இருக்கிற பொண்ணு. வி ஒன்லி கேம் பிகாஸ் மேபிள்ஸ் மாம் மேட் ஹர். நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணமே மேபிளோட அம்மா சொன்னதுனால தான். இல்லைனாக்கா நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம் அப்படிங்கிறாங்க. வி டேக்ட் அலாங் டு சப்போர்ட் அவர் ஃப்ரெண்ட். எங்கள் ஃப்ரெண்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். அவங்க அம்மா சொன்னதுனால தான் அதனாலங்கிறாங்க. இஃப் ஷி கோஸ் ஸோ டூ வி. அவள் போகிறதுனால தான் நாங்களும் போனோம் அப்படிங்கிறாரு. ஓ அப்படியா? நீங்கள் டோன்ட் லெட் மீ கேட்ச் யூ அண்ட் அரவுண்டு. நீங்கள் இங்கே இருக்கிற பசங்களை தான் இன்றைக்கி கெடுக்குறீங்க. நீங்கள் இங்கே இருக்கிற பசங்களையும் படிக்க விடாமல் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. டோன்ட் வரி, இனிமேல் வரி பண்ணாதீங்க. நாங்கள் இந்த டவுனை விட்டே போகிறோம். நாங்கள் இந்த டம்மி டவுனை விட்டு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறது இந்த ரெட் கலர் ஹேரு. எங்களுக்கு இந்த ஸ்கூல்லாம் தேவையில்லை. நாங்கள் கற்றுக்கிறதுக்கு, லூமியன்ஸை பற்றி கற்றுக்கிறதுக்கு இந்த ஸ்கூல்லாம் எனக்கு தேவையில்லை, நாங்களே கற்றுப்போம் அப்படிங்குது. ஐ கேன் டூ இட் ஆன் மை ஓன். என்னாலேயே பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கூல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லு. ஆமாம், நீ யார்? நீயும் ஸ்கூலுக்கு வந்திருக்கியா அப்படின்னு கேட்குது இந்த ரெட் ஹேரு. யூ லுக் ப்ரெட்டி வீக் ஸோ ஐ பெட் யூ ஆர். நீ ரொம்ப பார்க்க நோஞ்சா மாதிரி இருக்கிற, வா ஒரு பேட்டில் பண்ணுவோம் அப்படிங்குது. டோன்ட் வேஸ்ட் டைமு. இந்த இடத்துல டைம்லாம் வேஸ்ட் பண்ணாத, வா பேட்டில் போடு அப்படிங்குது. ஏம்மா நீ தாம்மா உட்காந்து பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற. என்ன பேட்டில் போட சொல்லிவிட்டு அவர் இது பண்ணி விட்டாரா? அவங்களாம் அப்படி தான், நீ விடு, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் கேட்டுட்ருக்கிறாரு. சரி வா உள்ளார ஜிம்மை பார்க்கணுமா அப்படின்னு கூப்பிட்டு வர்றாரு. ஜிம்மே இல்லை, இது ஸ்கூலா? சைஸாக அட்மிஷன் வாங்கி நம்மளுக்கு தரதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சார் எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை சார். எதுக்கு சார் இங்கே ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக படிக்க சொல்கிறீங்க? எனக்கு என்னது வாயா இல்லை என்ன அது சார்? சொல்லுங்கள் சார். போங்க சார், நான் கிளம்புறேன் சார். இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த பசங்களை தான் நம்ம தேடி போய் கிளம்பணும். இங்கே பாருங்க, கப்புள்ஸ் ரொமான்ஸ். சை
என்ன நாளில் வந்து என்னென்னலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இங்கே யாரோ இருக்கிறாங்க. ஓகே, ரூட் 2 இங்கே யாரோ இருக்கிறாங்க. இவங்க என்ன தருவாங்க? ஹே நீங்கள் லூமியன் ட்ரைனர் தானே? உங்களுக்கு வந்து சைனமோத்ஸ் பற்றி தெரியுமா? நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அது கிடச்சாக்கா அதோடய விங்ஸை பற்றி தான் நான் தெரிஞ்சுக்கணும். அதில் இருக்க டஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். மிஸ்டீரியஸ் டஸ்ட் அது எப்படி அங்கே இதுவாகுதுன்னே தெரியாது யாருக்குமே. அதோடய எஃபெக்ட்ஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக யூஸ் ஆகுமா? அதை நான் வந்து ரிசர்ச் பண்ணணும். அது உங்களுக்கு கிடச்சாக்கா நீங்கள் எனக்கு வந்து கொடுத்து இது பண்ணிங்கனாக்கா பரவாயில்லையாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தாக்கா எனக்கு ஷோ பண்ணுங்கன்னுது. என்கிட்ட எதுப்பா சைனமோத்துனா கைஸ் இந்த நம்ம வச்சுருக்குறோம். ஓ, இது கிளாஸாக நான் அதுக்குள்ளே நடக்கூடாதுன்னு நினச்சி போனேன். சைனமோத்துனா நம்ம இப்போ வந்து இந்த கேத்ரான் வச்சுருக்கோம்ல, அதோ கேத்ரான் இது வந்து அந்த ஒரு பப்பட் மாதிரி பார்த்தோம்ல, நான் கூட சொன்னேனே பாபே, அந்த பாபேவாக மாறும். அந்த பாபே தான் நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஏன் இப்போ குதிக்க முடியல? உனக்கு கொஞ்சம் சொல்லலாடா. இது மேலே குதிக்க சொன்னால் குதிக்கணும். அதை விட்டுட்டு என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கான். அந்த பாபேவாக மாறும். அந்த பாபே கற்று தான் இந்த சைனமோத்தாக மாறும். ஏம்மா என்னம்மா இப்போ உட்காந்து ஃபைட்டு தானே போட போகிற? வா 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 ஃபைட்டுக்கு வா. சோப்பா ஷேயே வா. என்னாலே பேர் ஷேலே போலேன்ட்டு பாருங்கள். எனக்கு என் பேர் பாரி, என்னோடய லூமியன் பேர் பப்ளு. வாட் அ பியூட்டிஃபுல் நேம். நீங்களும் தான் வச்சுருக்கீங்க ஷா ஸ்லக்லிங் பக்லிங்ன்ட்டு. இது புது லூமியனாக இருக்குது கைஸ். அட பாவீங்களா, இதுக்கு நான் வந்து நார்மல் அட்டாக் பவுன்ச்சே போட்டிருப்பேன்டா. இது போட்டாக்கவே நல்லா போகுது கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இது எங்கே இருக்குதுன்னு தெரியல. என்ன கைஸ் இது புது மூவெலாம் எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்குது. ஃபைட்டர் கற்றுக்குச்சு, அப்புறமா வேறு என்னது கற்றுக்குச்சு, ஆன்டிஸ் கற்றுக்கிட்டு. ஆனால் என்னோடய பப்ளு இன்னும் கற்றுக்கல. என்னலே சொல்கிறீங்க? இல்லை என்னலே இது? எனக்கு ஆத்திரங்கள் வரும் அப்புறம். சரி, இதாச்சும் கரெக்டாக நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கான். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நீ இதுக்கு மேலே என்ன அடி போட்டாலும் எனக்கு வேலைக்கு ஆகாது. போயிட்டு வா, டாட்டா. ஓகே, எனக்கு காசு கொடுத்துட்டு போ. ஒரு 500 கொடுத்துட்டு போ. பிச்சைக்காரி மாதிரி 100 கொடுத்துட்டு போகாத. சரி விடுங்க, 300 அதுக்கு கொடுத்து அதால் முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுக்குது. இதே பெரிய விஷயம். ஓகே வாங்க, நெக்ஸ்ட்டு ரூட் 3க்கு போவோம். இங்கே தான் வந்து அந்த ஏதாச்சும் இது இருக்குன்னு நினைக்கிறேன். செலிவெண்ட் சிட்டி அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ சோப்பா, ஏகப்பட்ட பெட்டில் இருக்கும் போலையே கைஸ். என்ன கைஸ் இது? வாங்க ஒவ்வொருத்தங்களா போய் சண்டை போடணும். விளங்கிடும். இப்போயே கண்ணகத்திலே கெக்லோன்னு ஏதோ புதுசாக ஏதோ இங்கே இருக்குது போல். அந்த மாதிரி புதுசாக இது என்னது லூமியன். திரும்பி பவுன்ஸே போடுறேன். ஸ்டாட்டிக்லாம் கம்மியான இதுதான் கொடுக்குமா. ஐயோ, கடைசி வரைக்கும் என்னது ஒரு லெவல் கூட இன்னும் ஒரு இது கூட அதாவது என்னது எபிலிட்டி கூட எடுக்கலை. இங்கே தான் எங்கேயாச்சும் கெக்லோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது வேஸ்ட்டு தான். என்னால் வாங்க ட்ரை பண்ணுவோம். ஏதோ மாட்டியிருக்குன்னு. கெக்லோவே தான் மாட்டியிருக்குது. எது இப்போ வேணும்னா அதுதான் வந்து மாட்டியிருக்குது. ஸ்டாட்டிக் ஷாக் போடுவோம் எவ்வளோ போகுதுன்னு. கெக்லோ ரைட்டிங் ராடு வச்சுருக்குதா? அது வச்சுருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? ஓகே, இதுவே நல்லா தான் போகுது. இதையே இன்னும் 2 தடவை போட்டாக்கா சோலி அதுக்கு முடிஞ்சிடும். ஐயோ, இது ஏன் போட்டேன்னு தெரியலையே. அதுதான் லைட்னிங் ராடு வச்சுருக்குதான். ஐயோ, என்ன விட்டா கொன்றும் போல். ஏய், என்ன நீ கொன்றியா? கெக்லோலாம் அவ்வளோதான்.
அவ்வளோதான், காலி அது. காலி காலி காலி. ஐயோ, என் டிஸ்க்கு வேறு கம்மியாக இருக்குது. அது வேறு போய் இது போய் வாங்கணும். லூமியன் ட்ரேட் சென்டர். அடிங்க என்ன, ஐயோ ஒரு டிஸ்க்கு வேறு ஒன்றால் வேஸ்ட் இல்லை டேய் எக்லோ. அப்புறமா இதான் இவனை கொண்டுட்டேனாக்கா அவ்வளோதான், முடிஞ்சிடும் ஸ்டோரி. பப்ளுவை கொண்டுட்டேனாக்கா அவ்வளோதான். அதனால் பப்ளு எப்பயுமே வந்து ஹார்ட்டோடு வச்சுக்கணும், ஹெல்த்தோடு வச்சுக்கணும். ஐயோ பாவீங்களா டே, ரன்னு தெரியாமல் கொடுத்தது ஒரு குஷ்டம். ஐயோ சப்பா. சரிங்க, நான் ஃபஸ்ட்டு ஃபைட்லாம் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு போயிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு எப்பாடே நவுறா டே, அடிங்க அடிங்க அடியாய். அட பார்த்துட்டியா, எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அந்த சிலிவன் டவுனுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு டிஸ்க்கு எல்லாம் சப்ளைஸு அப்புறமா வந்து ஃபுல்லாக ரீஜென்ரேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து சண்டை போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இப்போ நான் தடுத்துக்கிட்டு திரும்பியும் வரேன், ஓகேவா? திரும்பியும் அடிப்பேன் எல்லாரையும். இப்போதைக்கு அடிக்க வேணான்னு அந்த மாதிரி அவங்களே கொடுக்குறீங்களே, அதெல்லாம் நானே கடந்து போயிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. இல்லை என்னால் எல்லோரும் லெவலப் ஆகுறீங்க, நான் ஒருத்தன் மட்டும் இந்த பப்ளு மட்டும் லெவலப் ஆக மாட்டேங்குது. திரும்பியும் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி போட்டாக்க வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி கொண்டு வாங்கலை, ஃபைட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே ட்வில்லெட்டு கொடுங்க. அப்படியே ட்வில்லெட் ட்வில்லெட்டு தான் நெக்ஸ்ட்டும். சூப்பர். இவர் பேர் என்னது, இவர் பேர் தெரியலையே. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் சார், நல்லா இருப்பீங்க. 3மே ட்வில்லெட்டாக கொண்டு வந்து எனக்கு இப்போ சூப்பர் எஃபெக்டிவாக ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிகள், வாழ்க வளமுடன். போயிட்டு வரேன், டாட்டா. நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்படின்னுக்கிறாரு. 3 விதமாக வச்சுருந்தாக்க பரவாயில்ல, 3 ஒரே விதமாக வச்சுருந்தாக்கா இப்படி ஒரே அடியாக தான் அடிச்சுட்டு போவோம். அங்கே ஒரு இது இருக்குது, நான் பார்த்துட்டேன். அப்பாடி இது ஏதோ க்ரீன் கலரில் இருக்குது. டிஸ்க்கு கிடைக்குமா அதுலேருந்து? பூஸ்ட் டோக்கனா? இது நான் பார்த்தேன் கைஸ், அந்த இதில் யாரோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து இங்கே இதுக்கு யூஸ் ஆகுமா, ஒரே ஒன்று. இது பார்த்தீங்கன்னாக்க கிரிம்லிங் என்கவுண்டர்ஸ். அது என்னென்னவோ எனக்கு பூஸ்ட் நம்மளுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குமா. நான் இங்கேருந்து குதிக்க முடியாதா? அடிங்க, என்னல்ல சொல்கிறீங்க? அடா பாவீங்களா, இங்கேருந்து அடே இல்லை ஏழே இப்படி பண்ணுறீங்க. அடா பாவீங்களா, அப்போ இங்கெல்லாம் குதிக்கவே முடியாதா? இல்லை ஏழே இப்படி பண்ணுறீங்க. திரும்பி நான் இப்போ கீழே இறங்கணுமா? ஐயோ முடியல. ஓகே வாங்க, திரும்பியும் சடுகுடு தடையில் அச்சமில்ல ஓடு. ட்வில்லெட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஏன் ப்ரோ நீங்கள் வந்து லூமியன் கூட வந்து மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க? அப்படிலாம் இல்லை, திரும்பி இந்த இடத்துக்கு வருவேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சப்ளைஸ் அதிகப்படுத்திக்கலாம், அதுக்கப்புறமா மெயின் கோர்ஸுக்கு போவோம். என்ன கிடைக்கும்? ட்வில்லெட் தான் கிடைக்குது. புதுசாக கெக்லோலாம் இருக்குது. வேறு என்ன பல்பஸார், சாரிஸார், பிக்கச்சுலாம் இருக்குமா? இருக்காது, நான் சும்மா சொல்கிறேன். ஆனால் அதில் வந்து டிஸ்க்கு போட்டிருந்தது ஃபோட்டோ, கெக்லோ வந்துருக்கு. இருந்தாக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேலே, பொழைச்சிப்போ. இவனுக்கு சைடில் போயிடலாம், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சைடில் போய்க்கலாம். இதோ அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். ஓகே, இங்கே ஏதோ சைட் இருக்குது. இதெல்லாம் வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஃபஸ்ட்டு இதோ சிலவன்ட்டு டவுனா? ஐயோ அதான், ஐயோ நீங்கள் சிலவன் டவுனுக்கு தான் போகிறீங்களா? ஒரு ஃபைட் போடுங்க, வாங்க அப்படிங்கிறாங்க. ஏழையோடி பண்ணுறீங்க, என்னை வச்சு சாகடிக்கிறீங்களே.
என் பப்ளுவை தவிர மற்ற எல்லோரும் உட்காந்து டெவலப் ஆகிட்டுருக்காங்க. நான் என் பப்ளு மட்டும்தான் இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குது. ஒரு வழியாக சிலவன் டவுன் சிலவன் சிட்டி வந்துட்டேன். அங்கே போய் தேட்ரு பேட்லா தேட்ரா ஜிம்மு தானே இருக்கும். இங்கே தேட்ரு இருக்கா? ஓஹோ ஓகே. ஃபஸ்ட்டு எங்கே அது? அங்கே இங்கே எப்பா இதுதான்ப்பா எனக்கு வேணும். ஃபஸ்ட்டு போய் என்னோட போக்கிமான் இல்லை இது லூமியன்ஸ் எல்லாம் இது பண்ணணும். ரெஸ்ட் வைக்கணும். அப்புறமா சில கிறிஸ்பீஸ் வாங்கிட்டு கிளம்பிடணும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கைஸ், ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது. அதாவது நார்மல், ஹைப்பர், பைப்பர் ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்குது போல். ஆனால் அதெல்லாம் எப்படி இது பண்ணணும்னு தெரியல. இங்கே பாருங்க நம்மகிட்ட இப்போ 1000 ரூபாய் இருக்குது. 1000 இல்லை 2000 ரூபாயே இருக்குது. 1000, 1600. ஓகே. கொஞ்சம் காசு கையிலையும் வச்சுக்கணும். அப்புறமா திடீர்னு கேட்ட போயிடறாங்க. அப்புறமா காசு மைனஸில் போய் கடன்காரன் ஆயிரும் போகிறேன். ஓகே எல்லாம் பர்ஃபெக்ட். ஐயோ இது எடுக்கல, நான் மறந்துட்டேன். இது மெடிக்கிட்ஸு அது வாங்கணும். அதை தெரிஞ்சிருந்தாக்கா ஒரு 5 மட்டும் வாங்கியிருக்கலாம். 5 வாங்கிட்டு மீதியெல்லாம் இது வாங்கியிருக்கலாம். இது எவ்வளோ? டிங்கு 300 ரூபாயா? ஒன்று தான் வாங்க முடியும். ஐயோ இது தெரிஞ்சிருந்தா இது தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பேன். சரி விடுங்க. ஓகே దో இங்கே தான் இருக்குது தேட்டரா ஜிம்மு దో ఇక్కడ ఉందే ஜிம்மு. ஐயோ சார் நான் ரேடியோ ஸ்கூலில் வந்துட்டேனா? மன்னிச்சிடுங்கோ, நான் அப்பாலேக்கா போகணும். என்னை தயவு செஞ்சு விட்ருங்க. வேணாம் உள்ளாரெலாம் வேணாம். ஐயோ சார் வேறு நூலார கூப்பிட்றாரு. நான்லாம் வரல சார், போங்க சார். நான் போய் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. என் வாழ்க்கையில் இன்னும் நான் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்து தான் அதுக்காக ஜிம்மு வரேன். ஜிம்மு ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகே வந்தாச்சு திரும்பியும். ஃபஸ்ட்டு போயிட்டு நான் ஒரே ஒரு தான் ஸ்கிப் பண்ணேன். என்ன அது? ஒரே ஒரு என்ன அது பேட்டில் போக்கிமான். போக்கிமான்னே வருது என் வாயில் வேறு. ஒரு லூமியன் ஃபைட் மட்டும்தான் மிஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு அதை போய் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே புதுசாக கெக்லோன்னு ஒரு லூமியன் இருக்குது, அதையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம். இருங்க, எத்தனை ஸ்லாட் இருக்குது நம்மக்கிட்ட லூமியன்ஸுக்கு? எல்லா ஸ்லாட்டுமே ஃபுல்லாகிடுச்சு. 1 2 3 4 5 6 7 ஸ்டார்ட்டுமே 7 ஸ்டார். ஐயோ அது என்னது? இதுவுமே என்னதுடா சொல்லுவாங்க அது? ஐயோ வந்துருச்சு. க்யூட்டஸ்ட்டு லூமியன்ஸ் கூட ஃபைட் பண்ணுறீங்களா? என்னென்னலாம் சொல்கிறாங்க இவங்க. எலிசபெத்தா? எலிசபெத் ராணி. இங்கே பாருங்க பேபோர்னு ஒன்று புதுசாக வேறு இருக்குது போல். இங்கே அவன் நம்ம கெக்லோ பிடிக்கணும், பேபோர் பிடிக்கணும். என்னது இது? கொஸ்டின் மார்க். பரவாயில்ல நான் போடுவேன்லே. My cute Lumians can be strong too. நீ இதையா சொல்லிட்டுருமா? என்னோட க்யூட் அழகிய லூமியன்ஸு இந்த மாதிரி ஒரு நாள் ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறது அதெல்லாம் உன் கனவுல தாம்மா. இங்கே ஏதோ ஒரு இது இருக்குது. கெக்லோ வந்துடுச்சு. உனக்கு பிடிக்காம விட மாட்டேன் கெக்லோ. போன தடவை எஸ்கேப் ஆகிற எஸ்கேப்பு உன்னை விட மாட்டேன். இந்த தடவை பாரு உன்னை பிடிச்சி உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்றேன். ஓகே கம்மி லெவலுக்கு கொண்டு வந்துச்சு. கொஞ்சம் பவரையும் கம்மி பண்ணிடுவோம். க்ரோலா
கிரால் யூஸ் பண்ணி கொஞ்சம் அதுக்கு கம்மி பண்ணி விட்ருவோம். ஓ இதுவும் ஸ்டாட்டிக்கா? ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகாது. ஓகே இப்போ வாங்க 10 கிறிஸ்பு வச்சுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அது வந்துருச்சுனாக்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனால் எப்படி 6வது லெவலில் இருந்துக்கிட்டு இவ்வளோ லெவல் இத்தனையும் கம்மி பண்ணிவிட்டேன். 2வது தடவை க்ரோல் போடுறேன். அதாவது அதோட ஹெச்பி எல்லாம் கம்மி பண்ணி அட்டாக் ஸ்பீடெலாம் கம்மி பண்ணியிருக்கேன். அப்படி இருந்துமே இது இந்த ஆலங்கடி தில்லாலங்கடி வேலை பார்க்குதுனாக்கா இது எப்பேற்பட்ட ஆளாக இருக்கும். சரி கைஸ் 3 தடவை போடுறேன் கைஸ். அதுவும் பண்ணுது நம்மளுக்கு. ஆனால் அது பண்ணுறது தான் நம்மளுக்கு முக்கியம். இப்போயாச்சும் மாட்டிக்கோ எக்லோ, இப்போயாச்சும் மாட்டிக்கோ, என்னை உசுரெடுக்காத. ஆமாம் நம்மளது 7 ஸ்டார்ட்ஸ் தானே இருக்குது, அதனால கூட மாட்டாமல் இருக்குமோ. மாட்டிக்கிச்சு. என்ன ஆகும் இப்போ? ஆட் டு லூமியன் கேருக்கு குரூப் 1ன்னு போட்டு லூமியன் கேருக்கு போயிடுச்சு அது. விச் இஸ் ப்ரெட்டி குட். லூமியன் கேர்னால் ஒன்றும் இல்லை கைஸ், நான் போய் ஹெல்த் இது பண்ணுறோம்ல போக்கிமான் கேரு, அந்த மாதிரி இது வந்து லூமியன் கேரு. ஏதோ இருக்குது, என்ன இருக்குதுன்னு தெரியல. இங்கே பப்ளிக்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம். சரி வாங்க அப்போ. ஆனால் இங்கே ஏதோ நம்மளுக்கு வேலை இருக்குது, என்னன்னு தெரியல, ஆனால் அது இருக்குது. இங்கே பாருங்க ஸ்டாட்டிக் ஏதாச்சும் இது செலுத்துது. ஓகே எக்லோ கிடச்சிருச்சு. இன்னும் வந்து அந்த ஒரே இது என்னது போக்கிமானு பம்பாவா அது ஏறுற மேலே. மேலே அந்த ஃபைட் பண்ண போனா இல்லை பெபோர். இதுதான் இருக்குது. கெலிப்சேக்கேவை பிடிச்சிடலாம். ஒரு அடியில் இப்போ சாக போகுதா? ஐயா ஸோ என் வாய் கருநாக்கு கைஸ், சொன்ன உடனே நடக்குது. அப்போ அடி பப்ளூ ஒரு வழியாக நியூவாக ஒரு மூவை கற்றுக்கிட்டியா பப்ளூ? ஸ்வைப்னு ஒரு மூவை கற்றுக்கிட்டியா? ரிசைன் பண்ணுறேன் இல்லை நான். என்ன இல்லை பண்ணோம்? ஸ்வைப் ஷார்ப் கிளாஸ் அட் தி எனிமீஸ். அட பாவிகளா டேய். என்னவோ ஸ்டெச்சுக்கு பதிலாக வச்சுக்கிறேன். ஏதாச்சும் பரவாயில்ல அடிக்குது. அது கூட பண்ணாது, நம்மளுக்கு அதிகப்படுத்தி விடும். என்னது அட்டாக் பவரை. ஐயோ ஒரு ரேரான ஏதோ ஒரு லூமியன் கிடச்சிது, மிஸ் ஆயிடுச்சு. இப்போ திரும்பியும் அது வேறு உட்காந்து தேடணும். ஐயோ மேடம் பார்த்தீங்களா மேடம், அதை கெக்லோ ஒன்றா யாரா கூப்பிட்டா? நான் கூப்பிட்டது கெலிப்சேக்கியா அப்படிங்கிற அந்த லூமியன் தான், ஒன்றாலாம் கூப்பிடல. சுபா நீ ஏன்டா வர டேய்? உன்னை எவன்டா கூப்பிட்டான்? போ அப்படியா. எவனாச்சும் மாட்டிக்கோங்கடா டேய். அக்கா எங்கேயாச்சும் பார்த்தீங்களா அக்கா அந்த கெலிப்சேக்கியா அந்த போக்கிமானை பற்றி லூமியனை பார்த்தீங்களா? எங்கள் அத்தானை பார்த்தீங்களா? இங்கே கெலிப்சேக்கியை பார்த்தீங்களா? அது காணாமல் போயிடுச்சு, யாராச்சும் பார்த்தீங்களா? நான் உட்காந்து பிஜிஎம்லாம் போட்டுட்ருக்கிறேன், ஆனால் கிடைச்ச பாடம் ஒன்றும் இல்லை. ஐயோ இப்படியே முடிச்சிட்டு போய் வாழ்க்கை. அப்போ ஒன்று ரேராக மாட்டுச்சு, விட்டுவிட்டேன், தெரியாமல் விட்டுட்டேன். ஐயோ விடுங்க வேணாம் நம்மளுக்கு அது. வேணான்னுக்கும் போது பேப்பர் வருது, என்னடா இது? பேப்பர் கிட்டே இதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ பவுன்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பவுன்ஸ் போடுவோம், அதுவுமே கம்மியாக தான் ஒர்க் ஆகுது. சரி இருங்க, ஸ்வைப்பு புதுசாக அது என்ன பண்ணுது? ஐயோ
அப்பாடி கிட்டத்தட்ட கொண்டிருக்கும். கிறிஸ்பி எடு, தூக்கி போடு. ஏய் தூக்கி போட்டு சாத்து. ராயா ராயா மாட்டிக்கும், கண்டிப்பாக மாட்டிக்கும். இதில் மாட்டிக்கலானாக்கா நீ மனுஷனே இல்லை தெரியுமா? மனுஷனே இல்லைடா நீ. அடேய் அடேய் அடே பாவி பையலே, வேறு என்னால் இன்னும் ஒன்று நான் பண்ணுறது? என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டேன், அப்பயும் ஒன்றும் வேலை கேட்கல. இவன் ஒருத்தன் அப்கிரேடாக போட்டுக்கலாம். நான் டிகிரேட் இவனுக்கு போட்டாக்க அவன் அப்கிரேடு போட்டுக்கிறான். ஒரு அப்கிரேட் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறான். அது எப்படியாச்சும் 2 அப்கிரேடு எக்ஸ்ட்ரா போட்டுட்டான். அவனுக்கு எப்படியாச்சும் ஒரு அப்கிரேடு மட்டும் கம்மி பண்ணிட்டேனாக்க, இன்னும் இப்போ ஒரு அப்கிரேட் இருக்குது. 5 போட்டானா? சரி எப்படியாச்சும் பிடிக்க பார்ப்போம். ஓம் கிரீம் காளி ஜண்டா மாட்டிக்கோ ஜண்டா, ஜண்டா ஜண்டா மாட்டிக்கோ ஜண்டா. ஜண்டா போட்டாக்க தான் கைஸ் வேலைக்கு ஆகுது. இதாக இருந்தாலும் ஜண்டா போட்டாக்க தான் போல. சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த கெலிப்டி கீயா அது பேரே எனக்கு வாயில நுழையில. விடுங்க, கெலிப்டிக்கியா, அந்த கெலிப்டிக்கியா தான் இப்போ நம்ம தேடிட்டுருக்குறோம். இந்த 1 மீட்டரே நம்ம மொத்த ஜேர்னியும் முடிஞ்சிடும் போல். ஆனால் இன்னும் அந்த லூமியன் கிடச்ச பாடு இல்லை. வந்தாக்க ஒரே அடியாக வர்றது, ஆனால் வரதே வராதில்லை. போங்களே, நான் கிவ் அப் பண்ணுறேன்ல. இங்கெல்லாம் என்னன்னு தெரியல. என்ன சார் பண்ணுறீங்க? ஓ அந்த மைனிங் ஓரா, ஓகே. இங்கே பாருங்கள், பிடிச்ச பேபரோட எவால்வ்டு வெர்ஷன் சூப்பராக இருக்குது. எல்லாம் அனுப்புகிறாங்க. அங்கே ஏதோ உட்காங்க. கொஸ்ட் இருக்குது, கொஸ்ட் இருக்கி. டோர் கீ ஓப்பன். உள்ளாரே கீ போகன். உள்ளார என்னடா இது? என்னடா எவனுமே இல்லை? அடே இங்கே ஏதோ கிஸ்டின். நீங்கள் வெளியில் இருந்து பார்த்தா எல்லோ கலரில் பட்டன் தான் தெரிஞ்சது. ஏதாச்சும் அவங்க முடியுதா? அட பாவீங்களா, உள்ளார வந்தது வேஸ்ட்டாக போச்சு. ஏசிலாம் போட்டிருக்காங்க உள்ளார. வருங்க. ஆனால் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க? அடப்பா, டார்ச்சாடா இது, சொல்ல மாட்டீங்களாடா டேய். இல்லை ஏழை இப்படி பண்ணுறீங்க, கிறுக்கு மெண்டல் பைப்புலையா? ஓகே, இதுக்குள்ளார போவோம். இல்லை, இதுக்குள்ளார போக முடியல கைஸ். ஸோ இந்த இடமே ஒரு வேஸ்ட் இடம். வாங்க இப்போ போகலாம். டெலிபோர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாக்க இன்னும் செம்மையாக இருந்திருக்கும் கைஸ். இந்த கேமை உருவாக்கினவர் இந்த கேமை பார்க்குறீங்கனாக்கா தயவு செஞ்சு அந்த டெலிபோர்ட்டு பட்டன்னு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுங்க. முடியல என்னால். இதில் வாட்சில் கீச்சில் ஏதாச்சும் இருக்காதோ? இங்கே ஏதோ மேப் இருக்குது. அடிங்க, என்ன அது கைஸ் இது? ரெயின்போ இதுன்னு என்னென்னவோ சொல்லுது. நான் கேட்டது டெலிபோர்ட்டு, ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது இடத்தெல்லாம் என்னென்னு பார்க்குறது. ஐயோப்பா. சரி ஏதோ ஒன்று, இந்த இடத்துல சுற்றி ஃபுல்லாக வந்து சுற்றியாச்சு. ஓகே, செலவெண்ட் டவுனுக்கு வந்தாச்சு. எங்கடா அந்த ஜிம்மு? அதான் இங்கே இருக்குது ஜிம்மு. திரும்பியும் கட்சினா இல்லை கட்சின்லாம் இல்லை. ஓகே, ஜிம்முக்கு வந்துட்டு இருங்க. என்கிட்ட எல்லா லூமியனும் கரெக்டாக இருக்கா? இல்லை, இதுக்கு மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இருங்க, 8th தான் இருக்குது. 8th போய் கேர் பண்ணிவிட்டு க்யூர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டே வருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிம்மில் வந்து வின் பண்ணி காசு வாங்கினா இன்னும் நிறையா காசு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு நிறையா மெடிக்கிட்ஸ்லாம் வாங்கலாம். ஆமாம்ல, ரெஸ்ட்டு கொடுல. ரெஸ்ட்டு அப்படி வந்துருச்சு. தம்பி என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 400 ரூபா தான் இருக்கா? அட பாவீங்களா,
சரி ஒன்று கொடுங்க போதும், நான் அவ்வளோலாம் யோசிக்க மாட்டேன். ஓகே, நான் ரொம்ப பெருந்தன்மையானவர் கைஸ், அதிகமாகவே தான் எப்பயும் வாங்குவேன். ஓகே வாங்க இப்போ ஜிம்முக்கு போய் ஜிம்மில் என்னென்னலாம் ரகலைகள் நடக்குது, என்னென்னலாம் நடக்குது, ஏதாச்சும் பசில் கிசில் ஏதாச்சும் வைக்கிறாங்களா? பசில்லாம் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பசில்லாம் எதுக்கு, நான் ஒருத்தன் உட்காந்து பசில் கேம்ஸ்லாம் விளையாண்டு போட்டு பசில் செஞ்சுட்ருக்கிறேன். அங்கே தான் கைஸ் போகணும், ஜிம் முடிச்சுட்டு போகணும். ஆனால் ஜிம் எதுக்குன்னு தான் தெரியல, பேஜஸ் கலெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த கேமில் முடிக்கிறேன். ஸோ இந்த ஜிம் என்ன, அது உள்ளார போனால் என்ன பேட்டில்ஸ்லாம் வரும், யார் யார் இருக்காங்க, என்ன தான் ஆக போகுது அப்படிங்கிற சஸ்பென்ஸோடையே இந்த பார்ட் 3 ஆஃப் லூமியன் லெகசியை முடிச்சிடுறேன். ஸோ அடுத்த பாட்டு வேணுனாக்க மறக்காமல் இந்த கேமுக்கு இந்த பாட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கேமுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி இந்தாக்க நான் தான் வந்து இன்னும் நல்லா கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாரி. திஸ் இஸ் பாரி தமிழ் கேமிங். பாய் 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 பாய். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய் பாய்.